Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. யூஜி டிஆர்பி எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின், ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் பாத் ஃபார் த கண்டிஷன் கிவன் ஃபார் velocity of a satellite v that is equal to ve, where v equal to velocity, v is the escape velocity. ஸோ ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, v equal to ve அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ அதில் v அப்படிங்கிறது காமனாக வெலாசிட்டி அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, ve அப்படிங்கிறது எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சேட்டலைட்டுடைய பாத் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாங்க. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னால என்ன மீனிங்? ஆக்சுவலாக எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? எஸ்கேப் ஃப்ரம் எர்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷனில் எஸ்கேப் ஃப்ரம் எர்த் எங்கே இருக்குது, அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. மற்றபடி பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பார்த்து வந்து ஞாபகம் வைக்கணும். பட் பார்த்த உடனே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ elliptical path return to earth. Option B parabolic path escape from the earth. Option C circular path around the earth. Option D elliptical path around the earth. So என்ன ஆன்சர்ங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சேட்டலைட் வெலாசிட்டி இட் வில் பி ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஈக்குவல் டு விஇ. ஸோ இதில் வி அப்படிங்கிறது எஸ்கேப் வெலாசிட்டியை மீன் பண்ணுறாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சேட்டலைட் எர்த்தில் இருந்து எஸ்கேப் ஆகுறது பற்றி மீன் பண்ணக்கூடிய அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், v that is equal to square root of 2gm/r அப்படிங்கிறத பார்த்தோம். ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது எர்த்துடைய மாஸ், ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் v equal to ve. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் த மினிமம் வெலாசிட்டி ரெக்வயர்ட் ஃபார் an object to escape Earth's gravitational field and reach infinity far away with zero final speed. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தோட கிராவிட்டியை தாண்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டி. இட் மீன்ஸ் த மினிமம் வெலாசிட்டி. அப்போ அதோடைய ஃபைனல் ஸ்பீட் நமக்கு என்ன ஆகும், 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஸோ v ஈக்குவல் டு விஇ அப்படின்னா சேட்டலைட்டுக்கு எர்த்தோட கிராவிட்டியை பீட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக போதுமான கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ அதோடைய ட்ராஜெக்டரி நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா எப்படி எந்த டைரக்ஷனில் இருக்கும், எப்படி வந்து அதோடைய பாத் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பேரபோலிக் பாத்தாக கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். v ஈக்குவல் டு விஇ அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ட்ராஜெக்டரி எப்படி இருக்குன்னா பேரபோலிக் பாத்தில் வந்து இருக்குது. ஸோ இதை தான் இந்த டயக்ராம்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே எர்த்துடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எர்த்துடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த சேட்டலைட்டுடைய பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இட் இன்ஃபினிட்டி பொசிஷனுக்கு போயிடுச்சு. அதனால் நம்ம டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி பொசிஷனில் இருக்கிறப்போ நமக்கு ஸ்பீடோட வேல்யூ எப்படி இருக்கும், இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாத் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டட் லைன்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ பேரபோலிக் பாத்தாக வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகுது. சரியா? ஸோ இந்த எனர்ஜி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனர்ஜிக்கான ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ v ஈக்குவல் டு v கண்டிஷனில் டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காமனாக எனர்ஜி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது எஸ்கேப் வெலாசிட்டியை வந்து கம்பேர் பண்ணி உள்ள இன்க்ளூட் பண்ணி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா k that is equal to half mv
ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறதுனால v ஸ்கொயர்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு half m. v ஸ்கொயர்ட்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? v-க்கான ஃபார்முலா √2gm/r அப்படிங்கிறது தெரியும். ஸோ v ஸ்கொயர் அப்படின்னா 2gm/r அப்படின்னு வந்துட்டு நமக்கு ரைட் பண்ணலாம். ஸோ 2 கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா gmm/r அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் வெலாசிட்டியை உள்ள இன்க்ளூட் பண்ணி சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணியாச்சு? கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து எழுதுறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். u that is equal to -gmm/r. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம நெகட்டிவ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே இது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கான்செப்ட்ல வரும். ஸோ அந்த ஸ்லைட் பார்க்காதவங்க அந்த ஸ்லைட் போயிட்டு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ u ஃபார்முலா தட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு -gmm/r. ஸோ k உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு, u உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்? வேல்யூஸ் டோட்டலி 0 ஆகுது. ஸோ டோட்டல் எனர்ஜி இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூவும் ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. அண்ட் அகைன் டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகுது. எந்த கண்டிஷன்ல? v ஈக்குவல் டு ve அப்படிங்கிற கண்டிஷன்ல. ஓகேவா? ஸோ ஒரு சேட்டலைட் பாரபோலிக் பாத்ல டிராவல் ஆகுறப்போ எனக்கு கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். v ஈக்குவல் டு ve. அடுத்ததா டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு 0. ஸோ அந்த பாத் பார்த்தீங்க அப்படின்னா பாரபோலிக் ட்ராஜெக்டரியில மூவ் ஆகுது. கிளியர்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 கேசஸ் பார்க்கலாம். சேட்டலைட்டோட வெலாசிட்டி v, எஸ்கேப் வெலாசிட்டி ve. சரிங்களா? ஸோ சேட்டலைட்டோட வெலாசிட்டி லெஸ் தென் ve-ஆ இருந்துச்சுன்னா, அதாவது சேட்டலைட்டுடைய வெலாசிட்டியுடைய வேல்யூ எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, பாத் பார்த்தோம் அப்படின்னா எலிப்டிக்கல் பாத்தில் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதாவது ஓவல் ஷேப் மாதிரி நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷனல் பவுண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ரிட்டர்ன்ஸ் டு எர்த். ஸோ அதாவது சேட்டலைட் எர்த்தோட கிராவிட்டியில் மாட்டிக்கும், தப்பிக்க முடியாது, திரும்பி எர்த்துக்கு வரும். சரிங்களா? ஸோ அதுதான் ரிட்டர்ன் டு எர்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக சேட்டலைட் மூனுக்கு வந்துட்டு சேட்டலைட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதோட எனர்ஜி வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வேல்யூவாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே. செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? v ஈக்குவல் டு ve. ஸோ v இஸ் ஈக்குவல் டு veனா என்ன அர்த்தம்? சேட்டலைட்டுடைய வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பாத்தோட வேல்யூ பாரபோலிக்காக இருக்கும். யூ ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஓப்பன் ஷேப் யூ நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ என்ன ரிசல்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் ரீச்சஸ் இன்ஃபினிட்டி வித் v ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பார்டர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாக்டாக எஸ்கேப் ஆகும். இன்ஃபினிட்டி ரீச் ஆகுறப்போ ஸ்பீடு வந்துட்டு நமக்கு 0ல் இருக்கும். சரிங்களா? பார்டர் கேஸ் என்ன அப்படின்னு கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ v ஈக்குவல் டு ve அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்டர் கேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதோட எனர்ஜி வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ e ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ராக்கெட்டை வந்துட்டு 11.2 km/s நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இந்த கண்டிஷனுக்கு வந்து போகும். v ஈக்குவல் டு ve அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போகும். அண்ட் யூ ஷேப்பில் வந்து அதோடைய ராக்கெட்டுடைய பாஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததா மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா v கிரேட்டர் தென் ve. சேட்டலைட்டுடைய வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாத் நமக்கு ஹைப்பர்போலிக் கிரியேட் ஆகுது. வி ஷேப் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து பெண்டான மாதிரி இருக்கும். வி ஷேப்லேயே கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஹைப்பர்போலிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா எஸ்கேப் எர்த் வித் எக்ஸஸ் வெலாசிட்டி v கிரேட்டர் தென் 0 அட் இன்ஃபினிட்டி. ஸோ கிராவிட்டியை தாண்டி போகும். இன்ஃபினிட்டிக்கு போனால் கூட கொஞ்சம் ஸ்பீடு வந்துட்டு இருக்கும். எக்ஸஸ் வெலாசிட்டி வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜியுடைய வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இன்டர்ஸ்டெல்லர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த இந்த கண்டிஷனில் தான் பண்ணுவாங்க. v கிரேட்டர் தென் ve அப்படிங்கிற கண்டிஷனில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. v லெஸ் தென் ve இருந்துச்சுன்னா பாத் வந்து எலிப்டிக்கல். v ஈக்குவல் டு ve இருந்துச்சுன்னா பாரபோலிக் ஜஸ்ட் எஸ்கேப் எர்த். அண்ட் v கிரேட்டர் தென் ve இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர்போலிக். சரியா? கமிங் டு our question.
ஸோ சேட்டலைட்டோடைய கண்டிஷன் V ஈக்குவல் டு VE இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? நேச்சர் ஆஃப் த பாத் வில் பி பேரபோலிக் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.